வணக்கம் மக்களே. ஏபிள் அரசுல இருந்து ஆனந்தன். ஒரு மாசம் முடிஞ்சிருச்சு. டிசம்பர் மாசம் எப்படி இருக்கு, என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்த்துடலாம். போன மாசம் வந்து நிறைய வாலட்டைல் இருந்தது, எதிர்பார்த்த மாதிரியே. சரி, ஒவ்வொரு செக்டாரை பார்க்கறதுக்கு முன்னாடி போன மாசம் நம்ம என்ன சொன்னோம், என்ன நடந்திருக்கு அப்படின்றத ஒரு சின்னதா ஒரு பார்த்துடலாம். போன மாசம் என்ன சொல்லியிருந்தோம்னா, பேங்க் நிஃப்டி வந்து சப்போர்ட் வந்து 50,000 வரைக்கும் வரணும். ஆனா மார்க்கெட் பேங்க் நிஃப்டி வந்து புல்லிஷா இருக்கு, ஆனா கொஞ்சம் கீழே வரணும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 49,800 வரைக்கும் வந்துட்டு 52,000க்கு மேல க்ளோஸ் ஆயிருக்காரு. இன்னும் அவரு கீழே வர வேண்டியது இருக்கு. அது என்னன்னு நம்ம இண்டெக்ஸ்ல இதுல பாக்குறப்ப பார்த்துருவோம். மெட்டல் வந்து சப்போர்ட் வந்து 9,000 வரைக்கும் கீழே வரணும்னு சொல்லியிருந்தோம். அது அதை விட நல்லாவே கீழே வந்துச்சு. 8,650 வரைக்கும் வந்துட்டு 9,000க்கு மேல க்ளோஸ் ஆயிடுச்சு. சப்போர்ட் ஜோன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து ஐடி செக்டர்ல என்ன சொல்லியிருந்தோம்னா, ஸ்ட்ராங் புல்லுங்க, இது நல்லா மேல போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால ஆனா மார்க்கெட் விழுகிறப்ப ஏதோ சின்னதா ஒரு கீழே வந்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி இந்த மாசம் மார்க்கெட் அவ்வளவு விழுந்தாலும் திருப்பி ரெக்கவர் பண்ணி கூட்டிட்டு வந்ததுல பெரிய பங்கு ஐடி செக்டருக்கு. 7% மேல வரைக்கும் அது பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு. ஃபார்மா வந்து வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா லாங் டேர்ம்ல புல்லா இருக்குனாலும் இந்த மாசம் வந்து வீக்கா இருக்கும். 20,500 வரைக்கும் வர்றதுக்கு பெரிய சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனா அது 20,500 வரல, 21,500 வரைக்கும் வந்துட்டு ரெக்கவர் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாசம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபினான்ஸ் எப்படி சப்போர்ட் இருக்குன்னா, 23,000 வந்து நல்ல சப்போர்ட். அங்க வரைக்கும் வரலாம். ஆனா அது ஒரு டென்டேட்டிவ் தான். கீழே வரணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிதான். ஆனா 23,050 வரைக்கும் வந்துட்டு நல்ல ரெக்கவர் ஆயிட்டான். ஃபைனலா நிஃப்டி என்ன சொல்லியிருந்தோம்னா, 23,200 டார்கெட் வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னோம். 23,260 வரைக்கும் வந்துட்டு போயிட்டாரு. நிஜமா சொன்னா மார்க்கெட் போன மாசம் விழுகிறப்போ வந்து அதோட டார்கெட் மாறிடுச்சு. 23,100 வரைக்கும் வந்திருக்கணும். ஆனா வராம 23,260 மேலேயே போயிட்டாரு. சரி, இந்த மாசம் என்ன செய்ய போறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஒவ்வொரு செக்டாரா பார்ப்போம். இதுக்கு முன்னாடி என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாசம் வந்து ஒரு சாப்பி மார்க்கெட். கீழே இறங்கும், மேல போகும், கடைசியில நியூட்ரலா க்ளோஸ் ஆகும். இதான் நடக்கும். இது ஆல்மோஸ்ட் எல்லா செக்டாருக்கும் இதான் நடக்க போகுது. ஆனா போன மாசம் வந்து ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, மார்க்கெட் நான் பியர் கிடையாது, நான் புல்லு தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. சூப்பரா வந்து ரெக்கவர் ஆகி ஒரு சரியான சண்டை போட்டு பியரோட கட்டி உருண்டு அவரு வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல தான் க்ளோஸ் ஆயிட்டாரு நிஃப்டி. ஸோ மார்க்கெட் ஓவராலா பாசிட்டிவா இருக்கு. ஆனா இந்த மாசம் ஒரு சாப்பியா இருக்கும். அது எப்படி இருக்குன்றத ஒவ்வொரு செக்டர்லயும் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆட்டோ செக்டர். ஆட்டோ செக்டருக்கு வந்து போன மாசம் சொன்ன அதே சப்போர்ட் லெவல் தான். 22,000 வரைக்கும் வர வேண்டியது இருக்கு. இந்த மாசம் வந்து 23,368 க்ளோஸ் ஆயிருக்காரு. ஆனா மேல வந்து 30,000 டார்கெட் இருக்கு. ஆனாலும் இந்த மாசம் கீழே வந்துட்டு திருப்பி ரெக்கவர் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். எனர்ஜி செக்டார் கடந்த மாசம் வந்து நல்ல அடி வாங்கினதுல எனர்ஜி செக்டாரும் ஒண்ணு. இன்னும் கூட அவருக்கு 35,000 வந்து இப்ப எவ்வளவுல இருக்காருன்னா 37,500 இருக்காரு. இன்னும் 35,000 இருந்து 34,400 வரைக்கும் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அதுக்கு அங்க ஒரு டார்கெட் இருக்கு. ஆனாலும் இந்த மாசம் முடியிறப்ப நல்லா ரெக்கவர் ஆகி தான் முடிவாரு. சேஃபர் சைடுல தான். போன மாசம் சேஃபர் சைடுல க்ளோஸ் ஆனதுனால இந்த மாசம் ஆல்மோஸ்ட் எல்லா செக்டாரும் அப்படிதான் இருக்கு. பெரிய வீக்கா இந்த செக்டாரும் தெரியல. ஃபினான்ஸ் நான் இப்ப வந்து க்ளோசிங் வந்து ஒரு மாதிரி இந்த பக்கம் போறது தெரியாம இருக்காரு. ஆனா நிச்சயமா ஒரு அடி இருக்கு. அவரும் இதே மாதிரி தான் கீழே வந்துட்டு சப்போர்ட் ஜோன் வந்து 22,870. இல்ல ஒரு ரொம்ப கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விகரஸா கீழே போனா 22,600 வரைக்கும் கூட வரலாம். இப்ப 24,000 இருக்காரு. ஸோ இன்னும் ஒரு 2,000 பாயிண்ட் 1,500 பாயிண்ட்னா ஒரு பாத்துக்கோங்க, ஒரு 5% வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு, ஒரு 3ல இருந்து 5% வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. எஃப்எம்சிஜி இந்த செக்டாரும் ஆட்டோ செக்டாரும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி இருக்கு. அது இந்த இந்த மாச கடைசியில அதை பத்தியான டீட்டெயிலா சொல்றேன். இப்பொழுதைக்கு ஒரு கோடு மட்டும் போட்டுறேன். எஃப்எம்சிஜியும் ஆட்டோ செக்டாரும் அடுத்து ரேலியில எப்ப மேல போனாலும் நீங்க ஹோல்ட் பண்ணிருக்கீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இன்வெஸ்டர்ஸ் நீங்க கொடுத்துடலாம். அடுத்த மாசம், அடுத்த வருஷம், அடுத்த மாசமும் அடுத்த வருஷம் ஒண்ணுதான். அடுத்த வருஷம் வந்து இந்த ரெண்டு செக்டாரும் தான் ஒஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண போது கீழே விழுகிறதுக்கான பெரிய சான்ஸ். ஐடி விடாதீங்க சாமி, பிடிச்சிக்கங்க.
சூப்பரா மேல போறாரு. அடுத்த வருஷம் நல்ல பெர்ஃபார்மர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடியா தான் இருக்கும். இதுக்கப்புறம் தான் பேங்கே இருக்கும். ஐடி வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கு. ஆஹ் இப்போ வந்து ஒவ்வொரு டிப்லையும் வந்து நீங்க பை பண்ண பார்க்கலாம். மேல வந்து நல்ல சான்ஸ் இருக்கு. ரைட். அடுத்து மெட்டல். மெட்டலும் அப்படிதான். நல்ல வாலட்டைல் கொடுத்துருக்காரு. இந்த இப்போ அந்த 8500 இருக்கு இல்லையா, இந்த ஜோன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஜோன். 8500க்கு கீழே க்ளோஸ் ஆனா இந்த இந்த செக்டார் வந்து அடுத்த வருஷம் அடி வாங்கும். ஆனா இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா நல்லா தான் இருக்கு. அதனால இந்த சப்போர்ட்டையே முக்கியமான சப்போர்ட்டா வச்சுக்கோங்க. கீழே வரப்போ பை பண்ண பாருங்க. இந்த செக்டார் வந்து இந்த சப்போர்ட் கீழே போனா நெகட்டிவ். இப்போ வரைக்கும் சேஃப் ஜோன்ல தான் இருக்கு. ஃபார்மாக்கு மேல சப்போர்ட் இருக்கு. மேல வந்து நிறைய டார்கெட் இருக்கு. ஆனாலும் இங்க இன்னும் கொஞ்சம் டார்கெட் வந்து கீழே வந்து கொஞ்சம் சில டார்கெட்லாம் வச்சிருக்காரு. அதனால இது கீழே வர்றதுக்கான ஒரு சின்ன சான்ஸ் இருக்கு. ஆனா எப்பயுமே ஃபார்மா செக்டர் என்னன்னா, திடீர்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாக் வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணி இண்டெக்ஸோட வாலட்டையிலேயே மாத்தி விட்டுருவாங்க. அதனால நீங்க இதுல வந்து எல்லா செக்டருக்கும் காமனா எல்லா ஸ்டாக்குக்கும் காமனா பார்க்காம பர்டிகுலர் ஸ்டாக்ஸை மட்டும் தேடி எடுத்து தான் பண்ணணும். ஃபார்மா எப்பயுமே ஹை பீட்டா ஸ்டாக்ஸ். அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. பட் இதுவும் சேஃபர் ஜோன்ல தான் இருக்கு. அப்புறம் பெரிய என்னாச்சு பேங்க். பேங்க்கும் அதே தான். 49,250 வரைக்கும் வர வேண்டியது சார். நீங்க அந்த ஏரியா வர்றப்ப பை பண்ணா சூப்பரா இருக்கும். போன மாசமே சொன்னோம். என்னென்ன சொல்லியிருந்தோம்? ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் மூணும் வந்து பாட்டம் வர்றப்போ வாங்குங்கன்னு சொல்லியிருந்தோம். இதுல வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஐசிஐசி பேங்க்கும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இந்த மாசம். ஆனா இண்டஸ்இண்ட் பேங்க் அதுவும் போன மாசம் சொன்னோம். ஒரு மாசம் வந்து அது கன்சல்டேஷன், அடுத்த ஒரு மாசத்துக்கு கன்சல்டேஷன் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் மேல போகும்னு சொல்லியிருந்தோம். இந்த மாசம் வந்து நீ யாராவது அக்குமுலேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் வாங்க. மேல ஒரு நல்ல டார்கெட் இருக்கு. நல்ல கீழேயும் இருக்கு. வாங்கிக்கோங்க. அப்புறம் ஃபைனலி நம்மளோட நிஃப்டி. ஸோ போன மாசம் வந்து 23,200ன்னு ஒரு டார்கெட் வச்சிருந்தது. ஆனா டூரிங் த மந்த் வந்து அது வந்து 23,095 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. ஸோ அது வரைக்கும் வரணும். இப்போ எந்திரிச்சது என்னன்னா ஒரு டெம்பரவரி புல் பேக் தான். நீங்க இந்த மந்த்லி க்ளோசிங் வந்து சேஃபர் சைடில் இருக்கணுன்றதுனால அது சேஃபர் சைடில் பக்கா சேஃபரா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாசமும் அந்த டார்கெட்டை நோக்கி கட்டாயம் கீழே வரும். 23,100 வர்றப்போ நிஃப்டியை மிஸ் பண்ணாதீங்க. திரும்பவும் அது சடனா மேலே ஏறி 24,100 மேலதான் இந்த மாசமும் க்ளோஸ் ஆகும். ஒருவேளை இந்த மாசமே பெருசா மேல போனாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். பட் இது வந்து பக்கா சேஃபான இடம். குறைஞ்சபட்சம் 24,100 மேலே க்ளோஸ் ஆகும். ஆனா 23,100 வரைக்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. எதுக்காக இது திரும்ப திரும்ப சொல்றேன்னா, 23,100 வரப்ப மார்க்கெட் வந்து 22,000 போயிடும், 20,000 போயிடலாம், நிறைய ரூமர்ஸ், நிறைய பேச்சு வரும். தைரியமா 23,100ல பை பண்ணுங்க. அப்புறம் வந்து ஆஹ், இந்த டெய்லி அப்டேட் இருக்கு. டெய்லி அப்டேட் வந்து நீங்க நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம். ஃபேஸ்புக்கும் டெலிகிராமும் டெய்லி அப்டேட் வேணும் அப்படின்னு வச்சீங்கன்னா நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். மற்றபடி நாம வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஸ்டடி பர்பஸ்க்காக பண்ணிட்டு இருக்கோம். வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கிளாஸ் வேணும்னாலும் இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி கிளாஸ்க்கு வரலாம். அவ்வளவுதான் மக்களை. இடையில ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். நன்றி.